எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் திருவனந்தபுரத்தில் ஸ்பெஷலான ரெசிபியான சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். இது ஒரு சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு முறை கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம். இது கூடயே ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும், ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 40-45 நிமிஷம் இது அப்படியே நல்லா ஊற விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கடாயை சூடுபடுத்தி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கூட நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிடலாம். இதை முழுமையாக குக் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு அரை வேக்காடுக்கும் கொஞ்சம் அதிகமாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் எண்ணெய் அதிகமாக ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம செஞ்சாச்சு. இப்போ அதே கடாயிலே மீதி நம்மளுக்கு எண்ணெய் இருக்கும். உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை வேணால் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ அதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயமும் 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 இனுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சிக்கன் பீசஸில் உப்பு போட்டு தான் நம்ம தடவி வச்சுருக்குறோம். அந்த மசாலா அந்த எண்ணெயில் இருக்கும். அதனால் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நேரம் இருந்துச்சுன்னா நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸை சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த சிக்கன் பீசஸை வெறுமனே சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா மசாலாவுமே நம்ம துல்லியமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு அரை வேக்காடு, அதாவது ஒரு 60% அளவுக்கு குக் பண்ணி எடுத்துருக்கிறதுனால போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கனாலே போதும். இது ஒரு சாம்பாராக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ரசமாக இருக்கட்டும், அதுக்கெலாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு சிம்பிளான மெத்தடு தான். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.